நீங்கள் அதை கொல்லி விட்டுற முடியாது. உள்ளே விட்டால் ஸ்டிப் பண்ணிக்காது. இந்த அளவு இருக்குல்ல, இது கீழே வரைக்கும் அதே அளவு தான். இங்கனுக்குள்ள பெருசா இங்கனுக்குள்ள அப்படிலாம் கொண்டு வரக்கூடாது. இங்க ஒரு ஃபர்ஸ்ட் நம்ம ப்ளீட் எடுக்கிறோம், அங்கேருந்து கீழே எண்டு வரைக்கும் அதே அளவு தான். இந்த இதை மட்டும் நம்ம இது பண்றோம். இங்க வந்து நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். இது வந்து இந்த இதாக இருந்தாலும் கொஞ்சம் இப்படி இந்த பக்கம் இழுத்துக்கிறோம், பெருசாக்கிக்கிறோம், குட்டை எடுக்கிறோம். ஆனா இந்த ஒரே அளவு மட்டும் அங்கேருந்து கீழே இருந்து நம்ம கீழே இந்த பக்கம் பின்னாடி இருக்கிற வரைக்கும் ஒரே அளவு தான். டேப் பண்ணு. இது வந்து இங்கே இருந்தாங்க. ஆமாம், பார்த்தீங்கன்னா அது எப்படி இங்கே இவங்க வந்து தொப்பையை சேர்த்து மறைக்கணும்னு சொல்கிறாங்கன்னா நான் 20 எடுத்துக்கிறேன், இல்லாட்டி 18 எடுத்துக்கிறேன். வயிறெல்லாம் மறைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் நிறைய பேர் ஹிப்பு தெரிகிற மாதிரி தான் பாக்ஸிங்கே பண்ணணும். அது ஹிப் லைட்டாக தெரிஞ்சால் தான் நல்லாவும் இருக்கும். ஏன்னா இங்கே வந்து ஸ்ட்ரெச்சராக இருக்கும், இங்கே வந்து அழகாக இருக்கும். இல்லாட்டினா இது மூடுற மாதிரி இருக்கும். இந்த சைடு இங்கே மூடியும் இந்த சைடு இப்படி மூடி இருக்கிற மாதிரி இருக்கும். எப்படின்னா இப்போ நமக்கு வச்சு காமிச்சேன் பார்த்தீங்களா, இது இன்னொரு டைம் கூட வச்சு கட்டேன். அதாவது இந்த சைடு ஃபுல்லாக கவர் பண்ணி ஹிப்பே தெரியாது. இதுவும் இங்கே முன்னாடி வந்துடும், வயிற்று மாதிரி இருக்கிறா இதுவும் முன்னாடி வந்துடும். இதுவும் நம்ம மேலே ஏற்றி வைக்கிறோம். ஏன்னா அவங்க வயிறு தெரியக்கூடாது அப்படின்னா கீழே இறக்கி வைக்காம மேலே ஏற்றி வைக்கிறோம். ஃபுல்லாக கவர் ஆகி ஹிப்பும் தெரியாது வயிறும் தெரியாது, எல்லாமே நம்ம கவர் பண்ணுறோம். அதனால் இது வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கிறோம். 18 எடுத்துருக்கேன். உங்களுக்கு 16 இல்லாட்டி 17 சொன்னேன்னா 18 இல்லாட்டி 19, 20 கூட எடுத்துக்கலாம். எடுத்துருக்கேன் கரெக்டாக. 20 எடுத்துட்டு ஜஸ்ட் 16. கரெக்டாக நம்புக்குறி இருக்குல்ல, இந்த இதுக்கு ஏற்ற மாதிரி நான் எடுத்துக்கிறேன். இந்த 16 இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் 20 இந்த பக்கம் 16 கரெக்டாக அந்த 16 சைஸ் எடுத்துட்டு ஓகேங்களா. அந்த பின் அப்படின்னா இப்படி ஒவ்வொன்றுக்கு குத்தி வச்சுட்டு நல்லா தேய்ச்சிட்டிங்க அப்படியே லாஸ்ட்டாக எடுத்துக்கலாம். இதெல்லாம் குத்தினா ஓட்டையாயிடும், அதெல்லாம் லேஸாக இருக்கும், குத்தினாலும் ஓட்டை இருக்கும். அது 16 சைடில் வந்து அவங்க செஸ்ட் சைஸ் உங்களுக்கு வந்து எந்த செஸ்ட்டோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டு சுடியோட. இப்போ எனக்கு சுடியோட ஒரு பக்கம் மட்டும் தானே சொல்கிறாங்க, தெரியாதுங்க. சீரியஸ் பார்ட்டி சொல்லிட்டு போகிறோம்.
வச்சுட்டு அளவு எடுத்துக்கிறேன். அந்த இடத்துல நான் ஒரு பென் கொடுத்துக்கிறேன். இப்போ இங்கே ஆள் இருந்தால் இப்படி எடுக்கிறீங்க, ஆள் இல்லை அப்படின்னா அவங்களோட டேப் எடுத்து அவங்களோட வயிறை மட்டும் சுற்றி நீங்கள் கிடந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கணும். நம்ம எங்கே சொல்லுக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொல்லணும். நீங்கள் ஒரு கால் இடுப்பு இருக்குன்னா நீங்கள் அது தள்ளி இருந்து நீங்கள் டேப் வச்சு சுற்றி உங்களோட வயிற்றை ஃபுல்லாக அளவு எடுத்து காட்டுங்க. இந்த அளவை வந்து மென்ஷன் பண்ணுங்க அப்படின்னு இது பக்கம் இருக்கலாம். இது வந்து இடுப்பு முடியுதாங்க. நான் வந்து ஒரு 3 இன்ச்சு தள்ளி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன்னா, கொஞ்சம் அந்த இங்கேருந்து எடுக்க போறீங்க அப்படின்னா 3 இன்ச்சு தள்ளி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன்னா அப்புறம் 47 எடுக்கணும். வருதா நான் கரெக்டாக வச்சுருக்கேன். நாலு கால் இருக்கா நீங்கள் வச்சுக்கோங்க. அதாவது ஒரு இடுப்புலேருந்து ஒரு 2 இன்ச்சு தள்ளி வரும். இங்கே கரெக்டாக தான் இதுல இப்போ நிறைய டைப் ஆப்ஸ் வந்துச்சு. முதல்ல வந்து நம்ம இப்படி மேலே 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 வைப்போம். இப்போ 1 இன்ச்சு தள்ளி 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 ஒரு பாவாடை மந்தார் மாதிரி நல்லா இருக்காது. இன்னும் அதான் நல்லா இருக்கு. அது எப்படிமா பண்ணுறது? கொஞ்சம் தள்ளி தள்ளி வைக்கிறேன். நம்ம எடுக்கிறதே 1 இன்ச்சு தள்ளி தள்ளி மட்டும் வச்சுக்கணும். வச்சு அயன் பண்ணுறப்ப அதை தள்ளி வச்சு அயன் பண்ணணும். எடுக்கிறது எப்படி எடுத்தாலும் நீங்கள் அயன் பண்ணுறப்ப வந்து தள்ளி வச்சு அயன் பண்ணுறீங்க. யாரும் ரீச் அது கேட்குது. யார் பாட்டு இந்த பையன் கடிச்சிருக்கோம். இந்த சுத்தி எடுக்கிறேன் நான் எப்படி மேம் இந்த ஃபீட் எடுக்கிறேன் எவ்வளோ இருக்குது சனிக்கு எவ்வளோ ஸ்டாப் பண்ண தெரியல. மயம் ஒரே படகு சவுண்டை கம்மி பண்ணியா? பார்த்துட்டு போகிறேன். கான்சன்ட்ரேஷன் மாதிரி இதுல இருந்து நான் இன்னும் ஒரு அடுக்கு எடுத்து விட்டுட்டு இங்க எப்பயுமே நீங்க வச்சு நீங்க ஒரு அளவு கொடுக்குறீங்க அப்படின்னா இங்க இருந்து 1 இன்ச் வந்து இங்கே நீங்க மடிச்சு இப்படி கொடுக்கணும். ஓகேங்களா? இந்த ஒரு ஃபீட்டரை எடுத்து விட்டுட்டு அந்த ஃபீட்டை ஃபுல்லாக அதாவது ஒரு இதை எடுத்துட்டு 7 அங்கேருந்து இப்படி நம்ம அளவு எடுக்க ஆரம்பிக்கணுமா? அளவு ஃபுல்லாக எடுத்துட்டு சத்தத்தை குறைச்சி வரும்போது வந்து இப்படி 1 இன்ச்சு விட்டுட்டு 1 இன்ச்சு விட்டுணும். இது வரைக்கும் நம்ம மடிப்பு இப்படி இருக்கணும். மடிப்பு இங்கே இப்படி தான் இருக்கும். இங்கே வரைக்கும் தான் இந்த மடிப்பு இருக்கணும். இப்படி விட்டுட்டு நீங்கள் கட்டுறப்ப இங்கே ஒரு கோணி மாதிரி வரும். வர வச்சுட்டு உங்களுக்கு இங்கே தான் நம்ம அளவு எடுக்கிறோம். உங்களுக்கு இப்போ தெரியணுமா வேணாமா அப்படின்னு இப்போ தெரியணும்னா இப்படி இறக்கி இப்படி கட்டினா இன்னும் வந்து லுக்காக அந்த மேரேஜ்க்கு அப்படி தான் கட்டுவாங்க. இப்போ தெரிஞ்சுதான் ஆகும். அப்புறம் இறக்கி இங்கேருந்து ஃபுல்லாக லைன் நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு அப்படியே இங்கேருந்து ஒரு லைன் கொடுத்துட்டு இதை வந்து நம்ம இப்படி மடிச்சு வச்சு உள்ளே குத்திடுவோம். இப்படி உள் வைக்கல குத்திட்டு அதுக்கப்புறம் தான் இதை எடுத்து இப்படி வைக்கிறோம். ஓகேங்களா? இப்போ தெரியக்கூடாது அப்படின்னா இங்கேருந்தே மேலே ஏற்றி கொடுக்கும். இதுவும் இங்கே வரைக்கும் வந்துடும். இந்த 16 20 எடுத்தோம்ல இது இங்கே வரைக்கும் வந்துடும். இதுவும் இப்படி உள்ள ஏற்றி கொடுக்குறப்போ ஒன்றுமே தெரியாது. ஜஸ்ட்டும் தெரியாது, ஹிப்பும் தெரியாது, ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும். ஓகேங்களா?
இது வந்து ஆனால் அதுக்காக டிப்பு தெரியக்கூடாது, நீங்கள் லைன் கிரியேட் எதுவுமே கொடுக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. எல்லாருக்குமே இங்கே கொடுத்துருக்கணும். ஓகேங்களா? மேலே ஏற்றி வச்சுருந்தாலும் நீங்கள் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து இங்கே நீங்கள் வைக்கிற மாதிரி. ஓகேங்களா? நீங்கள் இங்கேருந்து இது ஃபுல்லாக எடுத்துகிட்டு வரீங்களா, எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களுக்கு ஹிப்பு மட்டும் ஒரு இன்ச்சு விட்டுட்டு நீங்கள் இது பண்ணிடணும், அங்கே பின் பண்ணிடணும். ஓகேங்களா? இங்கே மட்டும் ஒரு இன்ச்சு விட்டுறணும். ஓகேங்களா? நீங்கள் அப்படி டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அப்படின்னா இது யாராவது வாங்குங்க. இந்த பக்கம்